இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் அதிர்வலைகள் இருக்கு. அதுபோல தான் நம்ம கையாளக்கூடிய பணத்துக்கும் அதிர்வலைகள் இருக்கு. அந்த அதிர்வலைகளோட நாம் இணையும் போது ஒத்தவை ஒத்தவற்றையே ஈர்க்கும் அப்படின்னு இந்த சீக்ரெட் புத்தகத்தில் சொன்ன மாதிரி நாம் எப்பெல்லாம் பணத்தை பற்றி நினைக்கிறோமோ, பணத்தை பற்றி பேசுகிறோமோ, பணம் சம்பந்தமான விஷயங்களை கேட்கும்போது நாம் அந்த அதிர்வலைகளுக்குள்ளே போகிறோம். அந்த அதிர்வலைகளுக்குள்ளே போகும்போது அது நம்ம தேடி தானாகவே வர தொடங்கும். ஆனால் அதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். அந்த நேரத்தை தான் நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ சொல்லக்கூடிய அஃபர்மேஷன், சுய பிரகடனம், இது பார்த்திங்கன்னா உங்களை பணத்தோட வைப்ரேஷனுக்கும் உங்கள் மூளையோட வைப்ரேஷனுக்கும் மேட்ச் ஆகி நீங்கள் பணத்துக்கு உண்டான தேடுதலை இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு அதிர்வலையை இந்த யூனிவர்ஸுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கும். அந்த அதிர்வலைகளை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தான் இந்த அஃபர்மேஷனும் சுய பிரகடனமும் நம்ம பண்ண போகிறோம். இது பண்ணும்போது நீங்கள் அமைதியாக ரிலாக்ஸாக சேர்லையோ இல்லை பெட்டிலையோ படுத்துக்கிட்டு இதை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்களுடைய சப்கான்சியஸாகவே இதனுடைய வார்த்தைகள் எல்லாமே பதிஞ்சு போயிடும். இது பதியறதால உங்களையே அறியாமல் மற்ற நினைவுகள்லாம் போய் நீங்கள் இந்த அஃபர்மேஷனோட இணைய ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி இணையறதால உங்களுடைய அதிர்வலையும் பணத்தோட அதிர்வலையும் ஒன்றாக சேரும்போது பணம் சம்பாதிக்கணும், பணத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல் உங்களுக்குள்ள உருவாகும். அந்த தூண்டுதல் தான் உங்களை பணத்தை ஈர்க்கும் காந்தத்தன்மை உள்ளதாக மாற்றும். ஸோ வாங்க, நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த அஃபர்மேஷனை விடாமல் 21 நாட்கள் காலையிலையும் மாலையிலையும் அமைதியான நேரத்திலையும் சொல்லிக்கிட்டே வரும்போது உங்களை அறியாமலேயே நீங்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனிதராக, பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்த மனிதராக நீங்கள் தானாகவே மாறிக்கிட்டே போவீங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நான் பெருஞ்செல்வந்தனாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். நான் உலக பணக்காரர்களின் பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கின்றேன். இரத்தமும் சதையும் போல பணமானது என்னுடைய வாழ்க்கையில் பின்னி பிணைந்து இருக்கின்றது. பணம் என்னும் ஆற்றலை கவர்ந்து இழுக்கும் பேராற்றல் நிறைந்தவனாக இருக்கின்றேன். பணம் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றாக இருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் பணத்தை எண்ணும் போது ஆனந்த நிலையை உணர்கின்றேன். அதை ஒரு உயர்ந்த கலையாகவே பார்க்கின்றேன். பணம் எனக்கு உயர்ந்த படைப்பாக தெரிகிறது. மேலும் அது என்னுடைய ஆனந்த உணர்வுடன் இணைந்து விடுகிறது. பணமானது எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் தருகின்றது. ஒவ்வொரு முறை பணத்தை செலவு செய்யும் போது ஆனந்தத்துடன் செலவு செய்கின்றேன். எனது தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாவதை நினைத்து பூரிப்பு அடைகின்றேன். என் பணமானது எனக்காக வேலை செய்வதை எண்ணி மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் செய்யும் ஒவ்வொரு செயலும் பணம் சம்பாதிக்கத்தான் என்பதை உணர்ந்து செயல்படுகின்றேன். பணத்தை பற்றிய கெட்ட எண்ணங்களை நான் என் ஆழ்மனதிலிருந்து எடுத்து விட்டேன். நான் பணத்தை விரும்புகிறேன். என்னை பணம் விரும்புகிறது. ஐ லவ் மணி. நான் செலவு செய்கின்ற இந்த பணம் சமுதாயத்தை வளமாக்கி மீண்டும் என்னிடம் பல மடங்காக வந்து சேருகின்றது. என்னுடைய அனைத்து பில்லுகளுக்கான பணம் கட்டப்படுவதை பார்த்து பூரிப்பு அடைகின்றேன். நான் முதலீடு செய்த பணம் என்னையும் என் எதிர்காலத்தையும் பாதுகாப்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படுவதை எண்ணி பூரிப்பு அடைகின்றேன். என்னிடம் உள்ள பணம் என்னையும் என்னை சுற்றி இருப்பவர்களையும் சந்தோஷமாக வைத்திருப்பதை பார்த்து ஆனந்தம் கொள்கின்றேன். இந்த பிரபஞ்சமானது எனக்கு தேவையான பணத்தை தரும் அமுத சுரபியாக இருக்கின்றது.
நான் எப்பொழுதும் பணக்கார பிரபஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை பணக்காரனாக மாற்றும் செயல்கள் செய்வதில் நான் மிகுந்த திறமைசாலி. பணம் எனது பிறப்புரிமை. அதை எப்பொழுதும் எனக்கே என்று உரிமை கொண்டாடுகின்றேன். ஒவ்வொரு நாளும் செல்வம் நிறைந்த நாளே. மற்றவர்கள் செல்வந்தர்களாக வாழ முடியும் என்றால் என்னாலும் வாழ முடியும். நான் எப்பொழுதும் செழிப்பான ஒரு வாழ்க்கையை சிந்திக்கின்றேன். அதன் மூலம் எனது செல்வமும் அதிகரிக்கின்றது. நான் சொல்லும் இந்த நேர்மறையான உறுதிமொழிகள் எனக்கு அளவில்லா செல்வத்தையும் பணத்தையும் வாரி வாரி தருகின்றது. இப்போ சொன்ன இந்த உறுதிமொழிகளை நீங்கள் தினந்தோறும் காலையிலையும் மாலையிலையும் சொல்லிட்டு வாங்க. 21 நாளில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய கடன்கள் அடைய ஆரம்பிக்கும். உங்களுடைய சேமிப்பு அதிகமாகும். உங்களுடைய பாக்கெட்டில் நிறைய பணம் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், எங்கேருந்து தான் பணம் வருதுன்னு தெரியல, வந்துக்கிட்டே இருக்குது வந்துக்கிட்டே இருக்குது வந்துக்கிட்டே இருக்குன்னு நினச்சி சந்தோஷப்படுவீங்க. முக்கியமாக அதிகாலை 5 மணிக்கு மேலே பல் துளக்கிட்டு இந்த அஃபர்மேஷனை அப்படியே சொல்லிக்கிட்டு வாங்க. இன்னும் உங்களுக்கு வேகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த அஃபர்மேஷன் சொல்கிறதால உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு பணத்தை சம்பாதிக்குண்டான வேலையையும் திறமையையும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடும். தானாகவே நீங்கள் அதுக்குண்டான வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. பணம் உங்களை சேரத்துக்காக துடிச்சு உங்ககிட்ட வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இறுதியில் பணமும் நீங்களும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி மாறிடுவீங்க. அந்த அளவுக்கு பணத்தால் நிரம்பி வழியும் உங்கள் இல்லம். இதை தினந்தோறும் சொல்லிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.